மீன் குழம்பு வந்து அழகாக கட்டி வந்து ரெடி ஆகிட்டு மீன் தொக்கு. ஆமாம், இது வந்து புட்டு மாரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கறி குழம்பு. ஆமாம், இது வந்து கறி வறுவல். கறி வறுவல். ஆமாம், அப்புறம் வந்து சுட சுட சாதம். வாங்க சாப்பிட்லாம். வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வந்து வதங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. அது மொத்தமாக பொடி பொடியாக அரிஞ்சிக்கிட்டு இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் ஊருக்கு கடைசி திருநா. இதில் மஞ்சள் தண்ணி தெளித்து மேலே வந்து ஊற்றுவாங்க. அன்றைக்கி வந்து மழை பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மழை, செம்ம காற்று மழை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து ஊரில் வந்து மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மட்டும்தான் வந்து மழை பெய்யுது. செம்ம காற்று மழைலாம் பிச்சுட்டு அடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஆகுது மீன் குழம்பு வச்சு நம்ம. அதனால் வந்து மீன் குழம்பு வைக்கலான்ட்டு வந்து ரெடி பண்ணுவோம். நெத்திலி மீன் குழம்பு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மீன் வாங்கி பாருங்கள், நெத்திலி மீன். இது வந்து நம்ம வந்து குழம்பாகவும் வைக்கலாம், வந்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். ஆமாம், நான் வந்து 1 கிலோ வாங்கினேன். நான் ஒன் டே வந்து ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வணங்க. உங்களுக்கு முன்னாடி அப்பா வந்து உட்காந்துட்டார் ஆயத்துக்கு. நானும் அப்பாவும் ஆஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து துணி தச்சு போட்டு இப்போ தான் வந்து உட்காந்தாங்க. ஏன்னா சாமி துணிலாம் கட்டினாங்க இல்லையா, அதுக்கு முன்னே துவச்சி போட்டணும் சொல்லிட்டு அதை துவச்சி போட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து சுத்தமாக வந்து மீன் ஆய வந்து உட்காந்துக்கிறேன். சரி சரிம்மா. பார்க்கலாம். அப்பா காப்பு கட்டினோடனே என்ன சிக்கன் மட்டனா இப்போ ஃபிஷ்ஷா ஏதோ ஒன்று. ஆனால் அந்த ஐட்டத்தில் சேர்ந்து தானே இதுவும். ரொம்ப நாள் ஆகுது நாங்கள் மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம். ஆமாம், ஏன்னா கடல் மீன்லாம் அதிகமாக வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஏதோ தொடங்கி ஒன்று ஒன்றா வெளில வர ஆரம்பிச்சிக்குது. சுற்றுப்பட்டு கிராமப்புறம் திருவிழா நடக்குது, அதனால் வரல. நேற்று முடிஞ்சது எல்லாம் 2 ஊர்லேயும். அப்பா வந்து நல்லா பேச வேற கற்றுக்குறாங்க பாரு. கற்றுக்கிட்டு இப்போதான் மீன் வந்து இறங்கிக்குது, மீன் வந்து வர ஆரம்பிச்சிக்குது. ஆமாம், ஆனால் நண்டு இந்த இறா வெள்ளைக்கிட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அப்படி இருக்குது. வந்து 500 ரூபா 400 ரூபான்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் வாங்கலை. வாங்கலாம், ஜெயிச்சு வேணாமான்னு சொல்லிட்டு அழைக்கணும். சரிம்மா. இவருன்னு நீங்கள் 1000 மீன் காவலா உட்காந்துக்கிறாரோசம் சாப்பிட மாட்டாரு. ஆமாம், ஏன்னா அவர் கவுச்சு பச்சை எல்லாம் மீன் தலையோ அதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாரு. குழம்பு வச்சு போட்டால் சாப்பிடுவாங்க. அவரும் எங்களை மாரி தான். அவனும் சாப்பிட மாட்டான், மற்ற யாரையும் சாப்பிடவும் மாட்டான். பக்கத்தில் வீட்டில் வந்து பூனை இருக்குது, அது வந்து சாப்பிடுவான். அது தலை ராவ தெரிஞ்சால் போதும் ஓட்டியும் போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் வருவார். சரிம்மா, சரி ஆயிங்க பார்க்கலாம். சரிம்மா, என்னென்ன செய்ய போகிறீங்க இதில்? உனக்கு நான் என்ன குழம்பு வச்சு தரவா இல்லைன்னா கொஞ்சம் வறுத்து தரவான்னு சொல்லி சொல்லுங்க. உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி நான் செஞ்சு தரேன். சரி, நான் வந்து யோசிக்கிறேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு தந்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் ஒரே ஒரு அரிஞ்சு வச்சுக்கிறேன். நம்ம மீன் குழம்பு வைக்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையுள்ள புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். இது கூட அப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அம்மா வந்து மீன் படம் வந்து மீன் எடுத்து வச்சுருக்காங்க. என்கிட்ட மீன் போட்டு ரொம்ப நேரம் கொச்ச மீன் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சிடும் போல போல. அதனால நல்லா குழம்பு நல்லா சுண்டை வச்சுட்டு மீனை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்து நம்ம இறக்கலாம். இப்படிதான் வந்து குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம மீன் போட்டுக்கலாமா? சரிம்மா. பாப்பா வந்து மீன் குழம்பு சாப்பிடலாமா ப்ரே பண்ணி தரட்டோம்னா வேணாம் சொல்லிட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் நீ வந்து தொக்கு செஞ்சு தரப்போகிறேன், மீன் தொக்கு. நெத்திலி தொக்கு செஞ்சு தரமா? நான் எனக்கு வந்து அப்படி தேவலமா சொன்னா, சரி நீ உன் விருப்பம் தந்த மீன் கொஞ்சம் சேர்ந்துக்குமா சொல்லிட்டு அவளுக்கு நான் மீன் கொஞ்சம் இதே கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் சார். சரிம்மா, போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகுக்கு பற்றி பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். சூப்பராக பொரியுது. அது கூடவே 2 பச்சை மிளகா. இப்போ வந்து வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எறா தொக்கு செய்கிற மாதிரி செய்ய போகிறீங்க. ஃபைனலாக வந்து புளிலாம் ஊற்றாத. ஆமாம், புளிலாம் ஊற்றுறேன். நீங்கள் பாருங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. அம்மா தான் வந்து செய்வாங்க. இந்த வாட்டி நான் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வந்து வதங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. அது மொத்தமாக பொடி பொடியாக அரிஞ்சிக்கிட்டு இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சரிம்மா. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குப்பா. நான் செய்கிறேன் தான் சூப்பராக தான். பார்க்கும் டேஸ்ட் பார்க்கும்போது தான் தெரியும். ஃபைனல் முடிவு தான் எல்லாமே தெரியும். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சரிம்மா. இப்போ வந்து தக்காளி பழத்தை வந்து நல்லா குழைய வந்து வதக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா.
பாருங்க சூப்பராக வந்து இறங்கிடுது. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள். ஏன்னா ஜேஷ்டி வந்து அவ்வளோ காரம் எடுத்துக்க மாட்டான். நான் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியா? கார மிளகாத்தூள் ரவை போட்டாலே காரம் ஹெவியாக இருக்கும். இதுக்கு கார மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் கொட்டணும். அப்படி வந்து கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள். அப்பப்போ கொஞ்சம் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். எல்லாமே வந்து காலி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்பப்போ எப்பப்போ புது புது டிஷ் ஆயிடும் அப்பப்போ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி இப்போ வந்து சின்னிக்கலாம். நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை வாசனை, இந்த கரம் மசாலோட வாசனைலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சரிம்மா. இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரி. இது வந்து இறா தொக்கு செய்கிற மெத்தடு தான் அழகாக செஞ்சாகணும். அதெல்லாம் கணக்கெல்லாம் ஒன்று தான். இது என்னம்மா? கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சரிம்மா. சூப்பராக இருக்குது. வந்து மீனை வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா. இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. போதுமா? ஓகே. ஓகே. இப்போ வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கலாம். சரிம்மா. இப்போ வந்து இதில் தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சுண்டட்டும். எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். சரிம்மா. சரியா? பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரியுது. அந்த மாதிரி எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். சரிம்மா. அம்மா என்ன டிஃப்ரெண்ட்டாக டிஷ் செய்கிறீங்க போல? எதுவும் இல்லை, கறி தான் எடுத்துகிட்டு வந்தேன்டாப்பா. மீன் குழம்பு தான் வைக்கிறீங்க, ஏன் கறின்னு சொல்லி கேட்டேன். சொன்னாங்க நம்ம நாமளும் சாப்பிடலாம், சீரோவும் சாப்பிடலாம். மீன் குழம்பு அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான் சீரோ. எனக்கு அது ஒரு அவன் சீரோ மட்டும் தனித்தனியாக ஒரு மீன்லாம் சாப்பிட மாட்டான். எறா குழம்பு சாப்பிட மாட்டான். அப்புறம் இந்த நெத்திலி குழம்பு அவ்வளோ சாப்பிட மாட்டான். அது அவங்க பிடிச்ச மீன் குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவேனே, மற்ற மீன் குழம்புலாம் சாப்பிட மாட்டான். அதனால நம்ம கறி குழம்பு ஒரு 1/2 கிலோ எடுத்து வந்தாரு. அதான் குழம்பு வைக்கணும். ஜேஷ்டி இந்த கறி பார்த்தோன்னே எனக்கு பகோடா போட்டு தாங்கம்மா நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஜேஷ்டிக்கு வந்து பகோடா செஞ்சு கொடுத்துலாம். சரிம்மா. கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பு. ஆமாம், நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் என்னென்ன செஞ்சுக்கணும். பக்கத்துலேயே வந்து சாதமும் வேவுது. ஆமாம், சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு எப்படி சாப்பிட்றோம் எப்படி பண்ணலாம். சண்டே ஸ்பெஷல் வேறு லெவலில் போகணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எதுக்கும். சரிம்மா. சரிம்மா. அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆகிடுது. ஜேஷ்டி வந்து கேட்டாயிட்டு தான் வந்து நான் செய்யலை. என்கிட்ட பசி டைம் ஆகி போச்சு. பசி டைம் தவறி சாப்பிட்றது என்ன பழம்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம சாயந்தரமாக வந்து இப்போ ஜேஷ்டி கேட்ட வந்து ரெடி பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஐட்டம் வந்து நான் செய்யவே இல்லை. சாயந்தரமாக செஞ்சு கொடுத்தாலும் முடிவு பண்ணிட்டேன். சிக்கன் 65 அப்புறம் வந்து மீனை வந்து அதே மாதிரி செய்யறதுக்கு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க, மீன் குழம்பு வந்து அழகாக கட்டி வந்து ரெடி ஆகிடுது. மீன் குழம்பு, மீன் தொக்கு. ஆமாம், இது வந்து புட்டு மாரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க, கறி குழம்பு. ஆமாம், இது வந்து கறி வறுவல். கறி வறுவல். ஆமாம், அப்புறம் வந்து சுட சுட சாதம். வாங்க சாப்பிட்லாம். சரிம்மா. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு ரெடியாக போகிறோம். ஜேஷ்டி இலை வந்து அப்பாவுக்கு வந்து பரிமாறினி, நானும் வந்து சாப்பிட்றேன். சரிம்மா, இருக்குது சொல்ல பார்த்தே. சரிம்மா. சரிம்மா. அப்பா என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு வந்து ஆர்வம் தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பசி தாங்கல, ஆர்வம்லாம் இல்லை, பசி தான். நேரம் 8 மணி 11 ஆக போகுது. அதை வந்து சாப்பிட்றாங்க. சரிப்பா, சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. என்ன 2 பேருமே கறி குழம்பா ஊற்றினீங்க, மீன் குழம்பு ஏன் ஊற்றிக்கல? மீன் குழம்பு ஏன் ஊற்றிக்கலாம், மீன் குழம்பு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். புளி ஊற்றி வச்சதுனால கறி குழம்பு இன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடலாம், அப்புறம் வீணா போயிடும் இல்லையா, அதனால நாங்கள் அதே ஊற்றிக்கிறோம். சரிம்மா. மீன் தொக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்கள் மீன் தொக்கு எப்படின்னு சாப்பிட்டு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. சரிப்பா. நீங்கள் செஞ்சு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு அப்பா சொல்கிறாங்க. சாப்பிடுங்க நீங்கள் ஜஸ்ட்டு, நல்லாவே இருக்குது. உனக்கு என்ன விருப்பமா போட்டு சாப்பிடுது தவிர்த்துனா. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே வந்து யாரை வீட்லாம் ஸ்பெஷலாக செஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து இதுதான் ஸ்பெஷல். எங்களுக்கு திருநா முடிஞ்சதுனால வந்து ஸ்பெஷல் இல்லை, வந்து எப்பயும் போல தான் போயிருக்கும். ஆமாம், இந்த சண்டே எங்களுக்கு இந்த ஸ்பெஷலாக ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து கடைசி திருவிழா மஞ்சள் இதுன்னு சொல்லுவாங்க. செம மழை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சானியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரலாம். டாடா பாய்.